கன்னி ராசி 2025ஆம் பலன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நிறைய அறிவுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசியர்கள். வாதாடக்கூடியவர்களாக இருப்பாங்க, வாதாடும் திறமை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் இந்த கன்னிராசியர்கள் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய எஃபர்ட் போட்டேன், ஆனால் எதுவும் நடக்கல. நான் எது செஞ்சாலும் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடுது, ஒரு தடை இருக்குது, தாமதம் இருக்குது. நான் நிறைய யோசித்தேன், அதெல்லாம் செய்ய முடியல இந்த வருஷத்தில். எனக்கு கடன் அதிகமாக வந்துடுச்சு, பிஸ்னஸில் க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் 2025ஆம் ஆண்டு இருக்க போது. வீனஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரவிந்த் சாமிநாதன், ஜோதிடர். இன்று என்னுடைய குருஜி திரு டாக்டர் வீனஸ் பாரதி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர். ஸோ கன்னி ராசி 2025ஆம் பலன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கன்னி ராசியோட ஜென்ரல் கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். இந்த கன்னி ராசியில் உச்சம் அடையக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். அது மட்டும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு செயலை எப்படி சிறப்பாக செய்யணும், முதல்ல பேச ஆரம்பித்ததுலேருந்து எப்படி பேசணும்னு தெரியும், எப்படி பழகணும்னு தெரியும், யார்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியும். வாதாடக்கூடியவர்களாக இருப்பாங்க, வாதாடும் திறமை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்ககிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்னிராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இந்த 2025ஆம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படி இருக்கு? கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உள்ள வருஷமா இருக்கும் போது. காரணம் கேட்டீங்கன்னா, முதல்ல ராசியில இருந்த கேது பகவான் மே மாசம் 12ஆம் இடத்துக்கு போறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். அதே போல ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் மே மாசத்துல பயிற்சியாக போறார். நிறைய சேஞ்சஸை இந்த கன்னிராசி என்பவர்கள் 2025ஆம் ஆண்டுல சந்திக்கலாம். ஸோ முதலாவதாக மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு? கன்னிராசி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கு இந்த வருஷம்? மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல குழப்பமான மனநிலை இருந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம். நான் முதல்ல என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கேன், அதில் ஒரு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் வரும். நான் இதான் படிக்க போகிறேன்னு தெளிவாக முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி நான் நல்லா படித்தேன், மார்க் வரல, நான் நிறைய எஃபர்ட் போட்டேன், ரிசல்ட்ஸ் வரல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு படிப்பை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுடைய ப்ரெஷர்ஸ் கம்மியாகிறதுக்கான வருஷமாக இருக்குது. சரியாக படிக்கல பையன், ஒழுங்காக காலையில் எந்திரிக்க மாட்டான், பொண்ணு எந்திரிக்க மாட்டுறாங்க, படிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மாறி, அம்மா அப்பா எதுவும் சொல்ல, நம்மளும் நல்லா மார்க் வாங்குறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷமாக 2025ஆம் ஆண்டு. அப்ராட் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் கன்னிராசியில்? சூப்பராக ட்ரை பண்ணலாம். முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த வருஷம் கன்னிராசி என்பவர்களுடைய மனநிலை வேற, இந்த வருஷம் கன்னிராசி என்பவர்கள் இருக்கக்கூடிய மனநிலை வேறையாக இருக்க போகுது. அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க, கன்னிராசியாக இருக்கீங்க, அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வராரு. இந்த மார்ச் மாசத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மார்ச்ல தான் எக்ஸாம்ஸும் நடக்கும். அப்போ அந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது ஒரு பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸை கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். அப்ராடில் போய் படிக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். ஏற்கனவே நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினச்சவங்களுக்கும் அப்ராட் சான்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. லோன்லாம் போய் படிக்கணும்னு சில பேருக்கு இருக்கும். அந்த லோன்லாம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக, அதாவது பார்த்தீங்கன்னா எளிதாக யார் மூலயமா ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்கள், அது கன்னிராசியில் இருக்கக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அடுத்த தொழில் துறையினர் பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு எப்படி இருக்கும் கன்னிராசியில்? கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. நிறைய எனக்கு கடன் வந்துருச்சு, நான் நிறைய எஃபர்ட் போட்டேன், ஆனால் எதுவும் நடக்கலை, நான் எது செஞ்சாலும் ஒரு இடத்துல போய் ஸ்டாப் ஆகிடுது, ஒரு தடை இருக்குது, தாமதம் இருக்குது, நான் நிறைய யோசித்தேன், அதெல்லாம் செய்ய முடியல இந்த வருஷத்தில், எனக்கு கடன் அதிகமாக வந்துருச்சு, பிஸ்னஸில் க்ரோத் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் 2025ஆம் ஆண்டு இருக்க போது. முதல்ல மெயினாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். கடன் பிரச்சனை முதல்ல என்னென்னா,
கடன் வாங்கின இடத்துலயாவது உங்களை தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க முதல்ல. அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய வருஷமா 2025. ஸோ வரக்கூடிய பண பாக்கிகள், பழைய பாக்கிகள் எல்லாமே வரும் மெதுவாக, கண்டிப்பாக வரும். ஏன்னா ராசியில கேது முதல்ல நகர்ந்துறாரு, 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே மாதிரி சனி பகவானும் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு பண வருவாய்கள் நிறைய வரும் முதல்ல. அதே மாதிரி தடை இருக்குது. இப்போ நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்னென்னா, நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன், அது சரியாக போகலை, நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன், அது சரியாக நடக்கலை, அந்த மாதிரி தடை தாமதங்கள்லாம் முதல்ல விலகிடும். தடை தாமதங்கள் விலகினாவே பண வருவாய் ஆட்டோமேட்டிக்காக வராது. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்லா சக்ஸஸ். கண்டிப்பாக இந்த கன்னி ராசி அன்பர்கள் 2025ஆம் ஆண்டில் புதுசாக நிறைய பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, நிறைய ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நிறைய வேலையாட்களை போட்டு வேலை செய்வதற்கு, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, புதுசாக ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கான வருஷமா 2025. எந்த பயிற்சிக்கு மேலே ஆரம்பிக்கலாம் சார்? எல்லாமே மார்ச்சுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். மார்ச் சனி பயிற்சிக்கு அப்புறம் ஆரம்பிச்சோம்னா சிறப்பாக இருக்கும். அடுத்தது வேலையாட்கள் எப்படி இருக்கும்? கன்னிராசி இருக்கிற வேலையாட்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி என்பது மாதிரி அழுதவங்க யாருமே கிடையாது. 4 பேர் வேலையை நான் செய்கிறேன் சார், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, எதை பண்ணாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க, எதை பண்ணாலும் ஒரு பிரச்சனை வருது, நான் எதை செஞ்சாலும் என்னை மேனேஜர் ஹாப்பியாக இல்லை, ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, இந்த மாதிரி வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வருஷமாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல. அதே மாதிரி வேலையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இவங்களுக்கான அங்கீகாரம், நிறைய பேர் என்னன்னா, நான் நல்ல வேலை செய்கிறேன், முதல்ல கன்னிராசி பற்றி சொன்னோம், எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க, எல்லாம் நுணுக்கமாக வேலை செய்வாங்க, சிறப்பாக பழகுவாங்க, சிறப்பாக செய்யக்கூடியவர்கள்னு சொன்னோம். ஆனால் அது எல்லாமே தடைபட்டிருந்தோம் கடந்த ஒரு வருஷமா. அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஸோ அப்ராட் வேலைக்கு கிடைச்சாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அப்ராட் வேலை ரொம்ப முக்கியமாக. நீங்கள் பணம்லாம் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, நடக்காமல் இருந்திருக்கும். சில பேருக்கு அதுவே லோனாக இருக்கும், அதுவே ஒரு மன உளைச்சலாக இருக்கும். அந்த பிரச்சனைலாம் தீர்வுக்கு வந்துடும். நீங்கள் இப்போ என்ன கிளியராக என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு இந்த இடம் தான் கிடைக்கும், என்னுடைய ஜாப் ப்ரொஃபைலுக்கு இந்த ஊர் தான் கிடைக்கும், இந்த ஊரில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு இப்போ ஆல்ரெடி சோர்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதன் மூலமாக இந்த சனியும் பயிற்சி ஆனவுடனே கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போவீங்க, கரெக்டான இடத்துல ஊரில் போய் வேலை பார்ப்பீங்க, கரெக்டான இடத்துலையும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்தது அரசு துறையிலுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசியில் எப்படி இருக்கும்? அரசு துறையில் இருக்கவங்க ரொம்ப கடுமையான உழைப்பை போட்டும் எனக்கு பிரச்சனை தான், எனக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரியோட தொல்லைகள் இருக்குது, என்னை தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, தேவையில்லாமல் மெமோ கொடுத்துட்டாங்க, தேவையில்லாமல் என் மேலே அலிகேஷன்ஸ் வந்துச்சு, எனக்கு வந்து வேலையே செய்ய முடியல, அவ்வளோ வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விமோச்சனம் அடையக்கூடிய வருஷமாக இருக்கும் போது சனியுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்கும், ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுக்கும். அந்த எல்லாமே இவங்களுக்கு சாதகமான இடத்துல அமைவதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்கும். ஸோ அடுத்ததாக திருமணம் சார்ந்த ஆண் பெண் பார்த்துட்டு இருக்க எப்படி அமையும்? திருமணம் சார்ந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும். திருமணமே ஆகலைன்னு விரக்தியோடு இருக்கக்கூடிய கன்னிராசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே திடீர்னு எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சது, திடீர்னு எங்கள் பையனுக்கு வரன் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போது கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சண்டைகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் தீரக்கூடிய வருஷமா இருக்க போது அதே போல பிரிஞ்சவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் வரக்கூடிய வருஷமா 2025. வரன் பார்க்கறதா எந்த மாசத்துக்கு மேல பார்க்கலாம் சார்? மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ஜனவரி பிப்ரவரியில் எந்த பயிற்சியும் கிடையாது. மார்ச் மாசத்துல சனி பயிற்சி 7ஆம் வீட்டுக்கு போறாரு. அந்த டைம்ல இருந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக குழந்தை பேர், கன்னிராசிக்கு குழந்தை பேர் எப்படி இருக்கும்? குழந்தை பேருக்காக அழுதாத நாளே இல்லாத கன்னிராசிகள் யாருமே கிடையாது. குழந்தைக்காக, குழந்தை கிடைக்கலன்றதுக்காக, குழந்தை சரியா வளரலன்றதுக்காக, குழந்தைக்காக வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கடந்த காலகட்டத்தில். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய வழிபாடு பண்ணேன், நிறைய ஹோமம் பண்ணேன், நிறைய வந்து தியானம் பண்ணேன், நிறைய வந்து தவம் இருந்தேன் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் அதனுடைய பலனை அனுபவித்து அதன் மூலமாக ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான அற்புதமான வருஷமா இருக்கும். அடுத்ததாக வயதானவர்கள், கன்னிராசியில் வயதானவர்கள் எப்படி இருக்கும்? ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? வயதானவர்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷனை விட மெயினாக மன ரீதியான பாதிப்பு நிறைய இருந்திருக்கும். என் பொண்ணு என்னை பார்க்கல, என் பொண்ணு ஏதாவது தப்பாக பேசிட்டா என்ன, என் பையன் என்ன தவறாக சொல்லிட்டான், என் பையன் என்ன கவனிக்கலை அப்படின்னு, இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு எதுவும் நடக்கலை, என் பொண்ணுக்கு எதுவும் நடக்கலைன்னு ஒரு மன இறுக்கத்தோட ஃபேமிலியில் ஒரு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிவர்த்தி,
ஒரு மன மகிழ்ச்சி. அவங்க எதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கலையோ அது எல்லாமே இந்த வருஷத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலம் உண்டு. முக்கியமா பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா 2025ஆம் ஆண்டு. அடுத்ததாக சார், கன்னிராசியில வந்து வீடு வாங்கணும், நிறைய பேர் வீடு அமையல, இந்த ஒரு வருஷமா ஜென்மத்தில் கேது இருந்தது சரியா அமையலன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ வீடு வாங்குறவங்களுக்கு எப்படி இந்த வருஷம் எப்படி இருக்கும்? கன்னிராசி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அனுகூலம் உண்டு. காரணம் என்னன்னா, குரு 10ஆம் இடத்துக்கு வராரு மே மாதம். அந்த 10ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாரு கன்னிராசிக்கு. அந்த 4ஆம் வீட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல சொல்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் கிடைக்கும். வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, அது நின்று போயிருக்கும். அது நின்று போன வீடு திருப்பி வீடு கட்டி உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதே போல் வீடு புக் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு போன வருஷமே கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அது கிடைச்சிருக்காது, அது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். மேலே வீடு கட்டணும், ரெனோவேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அதுக்கு பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்காது, ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அது கூட கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. சில பேருக்கு வீடு வாங்கின வீடை விற்க முடியல, வீடு இடத்த விற்க முடியல, இடத்த விடுத்தா என் பையனை படிக்க வச்சுருப்பேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு தேவையான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த கன்னிராசிகள் போயிருக்கு சார். அப்புறம் பணம் கொடுத்தல் பணம் வாங்கல், அது எப்படின்னா லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாவே சரியா இல்லை கன்னிராசிக்கு. ஸோ இப்போ நிறைய மாற்றங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பணம் கொடுத்தல் பணம் வாங்கல கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு நல்ல சிறப்பாக வாழக்கூடிய வரிசையில் இந்த கன்னிராசியார்கள் இருக்காங்க. முதல்ல அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல், நிறைய பேர் கடன் வாங்கினவங்க நிறைய வருத்தப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, சொன்ன நேரத்துக்கு கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்திக்கு வரும் முதல்ல. அதே போல் கடன் கொடுத்தவங்க, எனக்கு அந்த நேரத்தில் பணம் வரல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன், ஹெல்ப் பண்ணேன், அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கல, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அது வரல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விமோச்சனம் உண்டு, பண வருவாய் உண்டு, பணம் வரவு கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல இந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய வருஷமாக 2025ஆம் ஆண்டு. பூர்வீக சொத்து சார், பூர்வீக சொத்து கிடைக்கல நிறைய பேர் எங்கிட்டு இருப்பாங்க. ஸோ கன்னிராசிக்காரர்கள் பூர்வீக சொத்து எப்படி அமையும்? பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் இடத்தை பார்ப்போம். 5ஆம் இடத்த அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். ஆனால் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதோ ஒரு சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது, கிடைக்காம இருக்குது, அந்த பிரச்சனைலாம் தீர்வு வரும். இல்லை சார் நான் பூர்வீக சொத்து கேட்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் அவங்க பூர்வீக சொத்துல கேட்கறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பூர்வீகத்தில் வீடு கட்டணும்னு நினைப்பாங்க சில பேர்லாம், அவங்க எல்லாருமே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பூர்வீகத்தில் வீடு கட்டுறதுக்கான சான்சஸ்லாம் கண்டிப்பாக வரும். இறுதியா அப்புறம் ஷிஃப்ட் பண்ண நினைப்பாங்க சார், வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் எப்படி இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய நபர்களுக்கு முதல்ல படிப்பை சொல்லிட்டோம், இப்போ வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க சில பேர்லாம், அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக இருக்க போகுது. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், ரொம்ப முக்கியம் தான். அந்த 7ஆம் இடத்து சனி பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வருஷமாக இருக்கும். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரை பண்ணி சிலதெல்லாம் கிடைக்கலன்னு இருப்பாங்க, சில பேர் கடன் வாங்கி ஏதோ பணத்தை கொடுத்து ட்ரை பண்ணி நடக்கலன்னு இருப்பாங்க, இல்லை பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இருப்பாங்க. அந்த பிரச்சனைலாம் தீர்வுக்கு வந்து வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க கடந்த வருஷத்துல, அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வேலையில் இழப்பு, திடீர்னு கம்பெனி க்ளோஸ் பண்ணி வேலை போயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனைகளால வேலையை விட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னென்னா நான் ஒரு வீடு வாங்கி லோன் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் அந்த லோன்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் நிறைய பேருக்கு என்னென்னா பிஆர் கிடைக்கல, நான் வந்து பர்மனெண்ட்டாக அங்கேயே இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க கன்னிராசியில். அவங்களுக்கு எல்லாருமே இந்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு மேலே அப்ளை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க, கேட்டற எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆனந்தமாக நியூஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபைனலாக வந்து வழிபாடு, தெய்வ வழிபாடு எது பெஸ்ட்டு, பரிகாரமாக எது சொல்லுவீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு?
என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ண வழிபாடு தான் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான மாற்றுறது கிடையாது. இன்னும் முக்கியமாக சிறப்பான வழிபாடுகள் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் எல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சனி பகவானுக்கான பிரீத்திகள், அதாவது திருநள்ளாறு போகிறது, இல்லை எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியல அப்படின்னாவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடு பண்ணாவே இந்த வருஷம் நிறைய நல்ல விஷயங்கள் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கன்னிராசிக்கு நேயர்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.